அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் தை மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, வளர்பிறை 23/1/2026, பஞ்சமி திதி பின்னிரவு 1:46 வரை. அதன் பிறகு சஷ்டி திதி. கீழ்நோக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரம் மதியம் 2:33 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம். சித்த யோகம் என்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: மகர லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், செவ்வாயுடன் சுக்கிரன், கும்பத்தில் சந்திரனும் ராகுவும், மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது. இன்று என்ன செய்யலாம்? நீர்நிலைகளை சுத்தப்படுத்த, ஆழ்குழாய் கிணறுகள் அமைக்க, அரசு அதிகாரிகளை சந்திக்க, பழைய நண்பர்களை சந்திக்க, செல்ல பிராணிகள் வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களை, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வார்த்தைகள் பேசும், எழுத்துகளும் பேசும், ஒளிகளும் பேசும். இவை மட்டுமா பேசும்? அடக்கமும் மௌனமும் அதிகம் பேசும். ஆமாங்க, அதனால தாங்க அடுத்தவங்கள்ட்ட பேசும் பொழுது நீங்கள் நல்ல வார்த்தைகளால் பேசுவீங்க. கடுமையான வார்த்தைகளை பிரயோகிக்க மாட்டீங்க, பயன்படுத்தவும் மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் மற்றவர்களை ஆற்றுப்படுத்துவது போல அமைதியாகவும் சாந்தமாகவும் பேசி சமாதானத்தை நிலைநாட்டி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. யோகாதிபதி சந்திரன் சாதகமாக இருக்கிறாரு. அதனால் நினைச்சது நிறைவேறும், எதிர்பார்த்தது சீக்கிரமாக கிடைக்குங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு, கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு, திரிகோணாதிபதியோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. மறைஞ்சு கிடந்த திறமைகள் வெளியில் வரும். கிடைக்கும்னு எதிர்பார்த்து கிடைக்காம போனது இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. நடக்கும்னு எதிர்பார்த்து நடக்காமல் போனதெல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சொன்ன சொல்ல இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உறவினர்கள், நண்பர்களும் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் கூட இன்னைக்கு திடீர் லாபம் எல்லாமே உண்டுங்க. இன்றைய தினத்தில் வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. ஏழரைச்சனி இருக்கிறதுனால மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துட வேண்டாம், கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுக்காக ஜாமீன் கேரண்டர் கையெழுத்தெல்லாம் போட்டு சிக்கிக்க வேண்டாங்க. அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஈகோ எல்லாமே சரியாகும், புரிதல் வர ஆரம்பிக்கும். பிள்ளைகளாலும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணி வரைக்கும் அமோகமாக இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 2:30 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, தேடி தேடி சென்று அன்பை திணிக்காதே. அன்பு கூட மருந்தளவு இருந்தால்தான் அதுக்கு மதிப்பு கூடும். ஆமாங்க, அதனால தாங்க திகற்ற அளவுக்கெல்லாம் நீங்கள் அன்பு காட்ட மாட்டீங்க. அடிமனசுக்குள்ளார அன்பை வச்சுருப்பீங்க. ஆனால் வார்த்தைகளால் பெருசாக அதை நீங்கள் வடிவமைச்சு
பாராட்டி பேச மாட்டீங்க. அதனால தாங்க அளவாக மருந்து போல அன்பு காட்டி, ஆனால் அதே நேரத்தில் அளவற்ற வகையில் அடிமனசுக்குள்ளார் அன்பை புதைத்து வைத்து வெளிக்காட்டி கொள்ளாமல் எல்லோரிடமும் பாசமாக பார்த்து கொண்டிருப்பவர்கள், கண்களாலேயே பாசமழை பொழிபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான நட்சத்திரங்களில், சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. 10வது வீட்டிலேருந்து 11வது வீட்டுக்குள்ளார நுழையிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு நல்லது நடக்குங்க. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. குரு பகவான் 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால சமுதாயத்தில் படிப்படியாக உங்கள் மேலே ஒரு கௌரவம், ஒரு மதிப்பு, மரியாதை அதெல்லாம் ஒசந்துக்கிட்டே வருதுங்க. குடும்பத்தில் கூட இப்போ எல்லாருமே உங்களை மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பேசுனா, நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் அதெல்லாம் வந்து ஒத்து கவனிக்கிறாங்க, உடனே பதில் சொல்கிறாங்க, வேணுங்கிறதையும் செய்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி விஐபிகள் மத்தியிலையும் இப்போ பரவலாக உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் எல்லாமே வர ஆரம்பிச்சிருக்குதுங்க. 4ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறதுனால அதிகமாக ஓட வேண்டியதாக இருக்குது, உழைக்க வேண்டியதாக இருக்குது. சரியான நேரத்தில் சாப்பிட முடிய மாட்டேங்குது. முன்னாடி அப்படி இருந்தோம், இப்போ இப்படி இருக்கோம் அப்படின்னு கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தோட ஒப்பிட்டு பார்த்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு. யோகாதிபதி புதனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் லாபம் உண்டு. புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க. புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள், கெடுபிடிகள் அதெல்லாமே விலகும். அதிகாரிகள் உங்களை புரிஞ்சிப்பாங்க, உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இருக்கணுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 2:30 மணிக்கு பிறகு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, ஒரு பெண் நினைத்தால் உறவுகளை உருவாக்கவும் முடியும், உருகுலைக்கவும் முடியும். அதே போல் பணத்திற்கும் உறவுகளை உருவாக்கும் சக்தியும், உறவுகளை உருவாக்காமல் அவர்களை உருகுலைக்க வைக்கும் சக்தியும் உண்டுங்க. அதனால தாங்க பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் நீங்கள் கொடுப்பீங்க. அம்மா, அக்கா, தாரம்னு சொல்லி எல்லோருக்குமே அதிக மரியாதை கொடுப்பீங்க. அதே மாதிரி பணம் வந்துடுதுன்னா நம்ம யாரையும் பந்தாடக்கூடாதுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு பணம் அதிகம் சேர சேர பணிவுமாக சேர்ந்து பண்புடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய புதன் பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. 2ஆம் இடத்தை உங்களுடைய ராசிநாதன் பார்க்கறதுனால எதிர்பார்த்த தொகை கையில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் வர்றதுக்கு முன்னாடியே செலவுகளும் காத்து கொண்டே இருக்குதுங்க. அதை நினைக்கும் போது தான் உங்களுக்கு சில நேரம் கோபமாக வருது. சேமிக்க முடியலையே, எடுத்து வைக்க முடியலையேன்னு யோசிப்பீங்க. இருந்தாலும் கூட பாக்யாதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான், பணபலத்தை தரக்கூடியவர். அவர் நல்ல நிலைமையில் இருக்கார், 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எதிர்பாராத வெற்றி இன்னைக்கு உண்டு, எதிர்பாராத சந்திப்பு உண்டு. பழைய சொந்த பந்தங்கள், பழைய நண்பர்கள் அவங்கள கூட இன்றைக்கி நீங்கள் சந்திப்பீங்க. உற்சாகமாகவும் இருப்பீங்க. என்ன இருந்தாலும் அந்த கடந்த காலத்தில் நடந்த சில சுவையான சம்பவங்களை பேசும் பொழுது நமக்குள்ளார ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குது இல்லைங்களா? வயசும் குறைஞ்ச மாதிரி, வாலிபம் முளைச்ச மாதிரி சின்னதாக ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குதுங்க. இன்றைக்கி எல்லா வகையிலும் இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்குங்க. சூரியனும் செவ்வாயும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் குடும்பத்தில் அடுத்தடுத்து இருந்துட்டு தான் இருக்குது. ஜென்மகுருவும் நடக்கிறதுனால உணவு கட்டுப்பாடும் கொஞ்சம் தேவைப்படுது. நேரம் கடந்து காலம்
காலம் கடந்து சாப்பிட்றத தவிர்க்க பாருங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது, லாபகரமாக இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணி வரைக்கும் அமோகமாக இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 2:30 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கும் அமைகிறது. கடகராசிக்காரர்களே, மரியாதை வயதை பொறுத்து வருவதில்லை, அவர்கள் செய்யும் செயலை பொறுத்தே வருகிறது. ஆமாங்க, சின்ன வயசுலேயே சிலர்லாம் அரிய செயல்கள், அற்புதமான வேலையெல்லாம் பார்த்து எல்லார் மனசுலையும் இடம் பிடிப்பாங்க. சிலருக்கெல்லாம் 60, 70, 80 வயசானாலும் பெருசாக ஒன்றும் பெரிய காரியங்கள், பெரிய செயல்கள் எதுவும் செய்ய மாட்டாங்க. அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய செயல்களை வைத்து தான் ஒருவருக்கு மரியாதை கூடுதுங்க. அதனால தாங்க ஒருத்தவங்க யார், அவங்க வயசு என்ன அப்படின்னு பார்க்குறத விட அவங்களுடைய பேச்சுவார்த்தை என்ன, அவங்களுடைய மனநிலை என்ன, அவங்களுடைய செயல்பாடுகள் என்னங்கிறத பார்த்து தெரிந்து கொண்டு நல்லவர்களையும் நல்ல செயல்பாடுகளை செய்பவர்களையும் நண்பர்களாக்கி கொள்வதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த சிரமங்கள் இன்றைக்கி விலகும். எல்லா வகையிலும் இன்றைக்கி நல்லது நடக்கும். எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியும். தள்ளிப்போன விஷயங்களும் நல்ல விதத்தில் முடியும். வெளிவட்டாரத்தில் கூட இன்றைக்கி நல்ல பேர், கௌரவம் அதெல்லாமே இருக்குதுங்க. வாக்குஸ்தானத்தில் கேது உட்கார்ந்துருக்கிறாரு. இருக்கிறத சொன்னால் பேசுனா எல்லாரும் கோவப்படுறாங்க. ஒன்றுமே சொல்லாமல் இருந்தால் ஏன் பேசாமல் இருக்கேன்னு சொல்கிறாங்க. எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. 8ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. 7ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் அனுசரித்து போங்க. கணவன் மனைவிக்குள்ளார விவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தேகங்களால் சங்கடங்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்த்துறது ரொம்ப நல்லதுங்க. சனி பகவான் 9வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய பிரச்சனை ஒன்று இப்போ ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சொத்து தகராறாக இருக்கலாம், அல்லது வேறு விஷயமா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் பேச்சுவார்த்தை மூலமாக சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. பங்குதாரர்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக சிலர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மதியம் 2:30 மணி வரைக்குமே ஒரு சோர்வு களைப்பு இருக்கும். அதுக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அதிரடி வெற்றிகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, புரிந்து கொள்ளாதவர்களிடம் பணிந்து செல்வதை விட அவர்களை விட்டு கடந்து செல்வதே நல்லதாகும். ஆமாங்க, சிலர்லாம் நாம் என்ன பேசினாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, எதையுமே ஏற்றுக்கவும் மாட்டாங்க. அவங்க சொல்கிறதையே சொல்லிகிட்டு இருப்பாங்க. நம்ம பக்கத்து நியாயங்களை காது கொடுத்து வாங்கிறதுக்கு கேட்குறதுக்கு அவங்க தயாராக இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்கள்ட்டெல்லாம் நம்ம போராடிட்டு நேரத்தை வீணடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறத விட அவங்கள விட்டு விலகி செல்வதே மேலாகுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் நல்லவர்களை மட்டுமே நாடி செல்லக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:33 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. யாரையும் எதிர்த்துக்க வேண்டாங்க. உங்களை பற்றிய வதந்திகள், விமர்சனங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு தாங்க இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. அதே போல் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:33 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. வீண் விவாதங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருங்க. அதே மாதிரி உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த
மற்றது எல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். வாடிக்கையாளர்கள் ஏதாவது குறுக்கு கேள்வி கேட்டால் நீங்கள் சரியான பதில் சொல்கிறது நல்லது. யாரையும் பகைச்சிக்க வேண்டாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் ஒரு சில நேரங்களில் உங்களை கூப்பிட்டு சில முக்கியமான வேலைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் கூட வேலை பார்க்குறவங்களால சில தொந்தரவுகள் வரவும் வாய்ப்பு இருக்குது. போட்டி பொறாமன்னு உங்களை பற்றி ஏதாவது அப்படி இப்படின்னு சொல்லின்னு இருப்பாங்க. அதை பெருசாக கண்டுக்காமல் ஏதோ அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லிட்டு போட்டோன்னு விட்டு பிடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சின்ன சின்ன தடைகள் வந்து விலகும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களை 5 நிமிட கோபத்தை தவிர்க்க தெரிந்தால் 5 நாள் கவலைகள் சுமக்க வேண்டியிருக்காது. ஆமாங்க, 5 நிமிஷம் நாம் பொறுமையாக இருந்திருந்தால் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. ஏதோ அந்த நேரத்தில் கோவப்பட்டு அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு பேசிட்டோம், இனிமேல் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு பல நேரங்களில் நீங்கள் மனசுக்குள்ளார யோசிப்பீங்க. இன்றைக்கும் அது மாதிரி நீங்கள் யோசிக்கிறது தான் நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்கள். எங்கும் எப்பொழுதும் கோபத்தை எந்த இடத்தில் காட்ட வேண்டுமோ அந்த இடத்தில் காட்டிவிட்டு மற்ற இடங்களெல்லாம் குணவான்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சந்திரன் சாதகமாக உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால நல்லது நடக்குங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. தனபாகியாதிபதி சுக்கிரன் அங்கே தான் இருக்கார். அதே மாதிரி உங்கள் ராசிநாதன் புதனும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தான் உட்கார்ந்துருக்காரு. அதனால் ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரொம்ப வருஷமாக மகளுக்கு மகனுக்கு திருமணத்துக்கு வரன் தேடின்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணைக்குரிய ஜாதகம், பொருந்தக்கூடிய ஜாதகம் இன்றைக்கி கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பூர்வீக சொத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, அதில் ஏதாவது ஒரு பகுதியை கொடுத்துட்டு மீதியை வச்சுக்கலாமா அப்படிங்கிற யோசனைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. பாகப்பிரிவினைகள் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் பேசலாம். அதெல்லாம் உங்களுக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க. ஆனாலும் கண்டகச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் உடம்பு முடியலன்னா டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகிறது, மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் நீங்கள் நல்லா தான் பண்ணிட்டுருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு உடம்பு முடியலன்னா அதிகமாக நீங்கள் பொருட்படுத்துறதில்ல. எல்லாம் சரியாயிடும், 2 நாள் அப்படி தான் இருக்கும், 3ஆம் நாள் சரியாயிடும்னு அலட்சியமாக இனிமேல் இருக்காதீங்க. ஏன்னா கண்டகச்சனி இருக்கும்பொழுது அப்புறம் பெருசாக செலவுகளை வச்சிடக்கூடாது. அதை முதல்ல கவனத்தில் வச்சுக்கிறது நல்லது. உங்களுக்கும் உடம்பு முடியலன்னா நீங்கள் டாக்டரை பார்க்கணுங்க. அதெல்லாம் பார்க்காம இனிமேலாம் இருக்கக்கூடாதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. பங்குதாரர்களோட சின்ன சின்ன மோதல் வரும், கவனமாக இருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட ரகசியங்களை சொல்லாதீங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணி வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களும் சித்திரை நட்சத்திரக்காரர்களும் முக்கியமான விஷயம் எதுவாக இருந்தாலும் மதியம் 2:30 மணிக்கு பிறகு முயற்சி பண்ணுங்கள், நல்ல விதத்தில் நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, விலகி போகிற யாரையுமே வெத்தலை பார்க்க வச்சு அழைக்காதீங்க. காசு கூட கேட்டு வாங்கலாம், ஆனால் அன்பை கேட்டு வாங்கக்கூடாது. ஆமாங்க, அதனால தாங்க யார் யார் எப்படிப்பட்டவங்க, அவங்க தராதரம்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அவங்க உண்மையிலே நல்லவங்களா அன்பானவங்களா அதெல்லாம் யோசிப்பீங்க. முன்னாடி தான் எல்லோரும் நல்லவங்கன்னு நினச்சி எல்லார்ட்டையுமே அன்பு காட்டி நீங்கள் ஏமாந்து போயிட்டீங்க. ஆனால் இப்போல்லாம் நீங்கள் தெளிவாயிட்டீங்க. அன்பு காட்டுற மாதிரி காட்டி சிலரெல்லாம் பாதியிலே கிளம்பி போயிடுறாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. உண்மையான அன்பு என்றைக்குமே நிலைத்திருக்கும். வர்றவங்க வரட்டும், போகிறவங்க போகட்டும், நாம் நிலையாக நின்று கொண்டிருப்போங்கிற முடிவோட எங்கும் எப்போதும் யார் வந்தாலும் அன்பு காட்டக்கூடியவர்கள், தேடி வருபவர்களுக்கு அன்பு காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 5வது வீட்டை விட்டு விலகி 6வது வீட்டுக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நினச்சது
நிறைவேறும். எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியும். தள்ளிப்போன விஷயங்கள் இருந்த பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்து வந்த சிக்கல்களும் ஒரு முடிவுக்கு வருங்க. சகோதர வகையில் இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டுங்க. ஒருவரை ஒருவர் புரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்பும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்குது. பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசி முடிவெடுக்கிறதா இருந்தால் இன்றைய தினம் நீங்கள் பேசி முடிவெடுக்கலாம். அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அதே மாதிரி 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. வீடு மாறிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கீங்க. இல்லைன்னா பழைய வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறது, பிள்ளைங்கள்லாம் பெருசாக வளர்ந்துட்டு இருக்காங்க, இன்னொரு தளம் எழுப்பலாமா, இன்னொரு ரூம் கட்டலாமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் நீங்கள் வந்திருக்கீங்க. அந்த மாதிரி அமைப்புகளும் உங்களுக்கு எல்லாமே இன்றைக்கி கூடி வருதுங்க. சிலருக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி இடம் அமைய வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனம் புதுசு வாங்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. சனி பகவான் சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரத்தில் லாபம் இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அதெல்லாம் இன்றைக்கி குறையும். சிலருக்கு புது வேலை அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. சக ஊழியர்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. போட்டிகள் எதுவாக இருந்தாலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 2:30 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வயதாகும் பொழுது அழகான முகம் சுருங்கி போகும். ஆர்ப்பாட்டமாக துள்ளலாக இருந்த உடம்பும் சோர்வடைந்து போகும், தளர்ந்து போகும். ஆனால் அழகான உள்ளம் என்றும் ஓய்ந்து போகாது, சோர்ந்து போகாது. எல்லா நிலையிலும் சோர்வாக இல்லாமல் உயர்வாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு வயது 6லும் சரி 100லும் சரி நல்ல உள்ளத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், உயர்ந்த உள்ளத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. செலவுகள் ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்குது. 5ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அவரோட சந்திரனும் போய் சேர்றாரு. அப்படி இருக்கிறதுனால இனந்தெரியாத ஒரு மனக்கவலை, இனந்தெரியாத ஒரு சின்ன சின்ன சோகம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு தாங்க இருக்கும். 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனால பிள்ளைகளுடைய வருங்காலத்தை நினச்சி கூட சின்னதாக ஒரு மனக்கலக்கமும் இருந்து கொண்டிருக்குங்க. இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி சூரியன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ஆகட்டும், பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முரட்டு தைரியமும் உங்கள் மனசுக்குள்ளார எட்டி பார்க்குங்க. 3ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமாகி இருக்கிறதுனால மறைஞ்சு கிடந்த சில திறமைகள் அதை வெளிப்படுத்துறதுக்கு இன்றைக்கி நல்ல வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வருங்க. அதே மாதிரி சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் எல்லாமே வருங்க. அந்த விவாதங்கள், அந்த ஊடல்களுக்குள்ளார சின்னதாக ஒரு அன்பு, நட்பு, அதுவும் பாசமும் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சிலருக்கு வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் நாம் உழைக்கிற உழைப்புக்கு இன்னும் ஏற்ற மாதிரி நல்ல லாபம் வரமாட்டேங்குதே. நேற்று வந்தவங்கள்லாம் அதிகமாக கல்லா கட்டும்போது நாம் அப்படியே இருக்கமேன்னு சில நேரங்களில் முணுமுணுப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடமையில் சிறந்தவர், எந்த காலத்திலுமே நீங்கள் கடமையை விட்டு கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு மேலதிகாரிகள் மத்தியில் உங்களுக்கு நல்ல ஒரு கௌரவமும் புகழும் இன்றைக்கி சேருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் வேலை சுமை இருக்கும். ஆனால் மதியம் 2:30 மணிக்கு பிறகு சரியாயிடும். அதே போல் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள், கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மதியம் 2:30 மணிக்குள்ளார செய்து முடித்தா அது வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
தனுசு ராசிக்காரர்களே, நீங்கள் யார் என்பதனை உணர்த்துவது உங்களிடம் இருக்கக்கூடிய பணம், காசு, பதவி இதெல்லாம் கிடையாது. நீங்கள் யார் என்பதை உணர்த்துவது உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் தான். ஆமாங்க, நிறைய பேர் நிறைய வச்சுருப்பாங்க. கடல் மாதிரி நிறைய செல்வம் இருக்கும். ஆனால் கடல் நிறைய தண்ணி இருந்தாலும் கை நிறைய அள்ளி குடிக்க முடியாது. இருந்தாலும் சிலர் குறைவாக வச்சுக்கிட்டே நிறைவாக எல்லாருக்கும் உதவுவாங்க. எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய நல்ல எண்ணங்களாலும் தன்னுடைய குடை குணங்களாலும் தன்னுடைய நல்ல செயல்பாடுகளாலும் அடுத்தவர்கள் மனதிலே இடம் பிடித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. ஏன்னாங்க 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து பாடாப்படுத்தின்னு இருக்காரு. எங்கே போனாலும் எதை எடுத்தாலும் தடங்களாக இருக்கேன்னு சில நேரங்களில் நீங்கள் நினச்சிட்டு தாங்க இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு மாற்று வழியை உண்டு பண்ணக்கூடியவர் சனி பகவான். நீங்கள் ஒருத்தரை நம்பி ஒரு வேலையை ஒப்படைக்கிறீங்க, அவர் சரியாக செய்யலைங்கிறது தெரிஞ்சிடுச்சு. இனிமேல் அவர் அந்த வேலைக்கு தகுதியானவர் இல்லை, இனிமேல் அவர்கிட்ட நம்பி எதுவும் கொடுக்கக்கூடாது, அடுத்தவங்களை நம்ம தயார்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு வழியை உருவாக்கக்கூடியவர் தாங்க சனி பகவான். 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால வீட்டில் எதை எடுத்தாலும் ஏதாவது ஒன்று பழுதாகிட்டே இருக்கும். சமையலறை சாதனங்களாக இருந்தாலும் சரி, வண்டி வாகனமாக இருந்தாலும் சரி, பராமரிப்பு செலவுகள் ஒரு பக்கம் அதிகமாகி கொண்டே போகுங்க. அதை நினைக்கும் போது சில நேரங்களில் கொஞ்சம் கோபதாபங்கள்லாம் வர செய்யுங்க. தைரியஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தான் எல்லாருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தைரியம் உங்களுக்கு வர ஆரம்பிக்குதுங்க. 2ஆம் இடத்துல 4 கிரகம் உட்கார்ந்துருக்காங்க. ஏதாவது நாம் பேசினோம்னா தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க எல்லாரும். அதனால் அமைதியாக இருந்துருவோம், மௌனமாக இருந்துருவோம். அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு முதல்ல முழுசாக கேட்டு தெரிஞ்சுப்போம். அப்புறமா நமக்கு தோன்றதை சுருக்கமாக பேசுவோங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. இன்றைய தினத்தில் மௌனமாக இருந்து சுருக்கமாக பேசி சில முக்கியமான வேலைகள்லாம் முடித்து காட்டுவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு மாறுங்க. வியாபாரத்திலையும் இன்னைக்கு லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலையும் இன்னைக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் டென்ஷன் இருக்கும். மதியம் 2:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, காற்றை தாண்டி எரியும் நெருப்பு போல போராடினால்தான் வாழ்க்கை பிரகாசிக்கும். ஆமாங்க, வாழ்க்கைன்னா அதில் ஒரு போராட்டம் இருக்கும். நீரோட்டம் போல் அந்த போராட்டம் நம்மளை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த போராட்டமே வாழ்க்கையாயிடுதே நமக்கு அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் மௌனமாக இருந்தாலும், பல நேரங்களில் எந்த போராட்டமாக இருந்தாலும் அதையெல்லாம் தேரோட்டமாக மாற்றும் சக்தி எனக்கு உண்டுங்கிறத நிரூபித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 2வது வீட்டிலேருந்து 3வது வீட்டுக்குள்ளார சந்திரன் இன்னைக்கு உட்கார்றார். அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருந்து வந்த குழப்பம், தடுமாற்றம் இதெல்லாம் கொஞ்சம் மாறும். தைரியம் மனசுக்குள்ளார வந்து உருவாகும். எதுவாக இருந்தாலும் நம்மளால் ஜெயிச்சு காட்டிட முடியும். சின்ன வயசுலேருந்தே நம்ம போராடி தான் இருக்கோம். சுயம்புவாக தான் முன்னேறி வந்திருக்கிறோம். யாருடைய ஹெல்ப்பும் நமக்கு கிடைச்சதில்லை. இப்போ மட்டும் எதுக்கு நாம் அதுக்காக ஏங்குவான? வழக்கம் போல் நம்ம வேலையை நாம் பார்ப்போம், நம்ம உழைப்பை நாம் போடுவோம். கடவுள் நமக்கு நல்லது பண்ணுவார், நம்மளை முன்னேற்றாமல் விடமாட்டார் அப்படிங்கிற முடிவுக்கும் முயற்சிக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. உங்கள் ராசிக்குள்ளார 4 பேர் உட்கார்ந்துருக்குறாங்க. ஒரு சேரில் ஒருத்தவங்க தான் உட்காரணும், ஆனால் 4 பேர் உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. ஏதாவது ஒன்றுனா கொஞ்சம் மருத்துவரை பார்க்குறது நல்லது. எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அலட்சியப்படுத்திக்கிட்டு இருக்காதீங்க. அதே மாதிரி உங்களை மீறி சில நேரங்களில் முன்கோபங்கள்லாம் வரும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட இழப்புகள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது உங்களை அறியாமலேயே ஒரு கோபம், ஒரு வீராவேசம்லாம் வரும். அடுத்தது அது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கணுங்கிறதுல அக்கறை காட்டினீங்கன்னா நல்லாயிருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, லாபம் இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் கூட இன்றைக்கி விற்று தீரும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகும். பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டு.
குடும்பத்திலேயும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 2:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, நசுக்குவார்கள் என்று தெரிந்திருந்தால் கொசுவும் இரத்தம் குடிக்க வந்திருக்காது. மிதிப்பார்கள் என்று தெரிந்திருந்தால் எறும்புகளும் சர்க்கரையை தேடி வந்திருக்காது. நுனியளவு உயிர்களே போராடும் பொழுது நமக்கென்ன, போராட வேண்டியது தானே. ஆமாங்க, அப்படி தாங்க நீங்கள் நினைப்பீங்க. எறும்பெல்லாம் அப்படி போராடும் பொழுது நாம் மட்டும் போராடாமல் இருக்கலாமா? போராடுவோம். போராடினா தான் எல்லாமே நமக்கு கிடைக்குங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எத்தனை சவால்கள், எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ இழப்புகள் வந்திருந்தாலும் தன்னம்பிக்கையோடு போராடி கொண்டிருப்பவர்கள், தன்னம்பிக்கையோடு சாதித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை விட்டு சந்திரன் விலகிறாருங்க. காலையில் 8:33 உங்கள் ராசியை விட்டு விலகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால கடந்த 3-4 நாளாக இருந்து வந்த அலைச்சல், சோர்வு, களைப்பு, திடீர்னு கோவப்பட்டு பேசுகிறது, இதெல்லாம் இன்றைக்கி மாறுங்க. இன்றைய தினத்தில் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்தது நடக்கும். தள்ளிப்போன விஷயங்கள் சீக்கிரமாக முடியும். வெளிவட்டாரத்தில் இருந்து வந்த வீண் வதந்திகள், விமர்சனங்கள், அதிலேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க, மீண்டு வருவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி வந்து சேருங்க. சாதுரியமாக இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. சாமர்த்தியமாக பேசி சவாலான விஷயங்களை கூட சர்வசாதாரணமாக முடித்து காட்டுவீங்க. குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் அதெல்லாம் இன்னைக்கு விலகும். கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும். பிள்ளைகளும் அன்பாக நடந்துப்பாங்க. உரிமையாக உங்கள்கிட்ட சிலதெல்லாம் கேட்டு வாங்கிப்பாங்க. சின்ன சுப செலவுகளும் அவங்க மூலமாக உங்களுக்கு இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விட்டு தீரும். புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு நெருக்கடி தந்த அதிகாரியோட மனசு மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, தெளிவிருந்தால் எல்லாம் வழியாக தெரியும். தெளிவு இழந்தால் எல்லாமே வலியாக தெரியும். ஆமாங்க, நம்ம மனசு தெளிவாக இருக்கிற வரைக்கும் தான் எந்த பிரச்சனை வந்தாலும் அதில் சிறப்பான முடிவுகள் நமக்கு எடுக்க தெரியும். ஆனால் நம்ம குழப்பம் அடைஞ்சு மனசு தெளிவில்லாமல் போயிட்டா எல்லாமே சிக்கலாகிவிடும். அதனால தாங்க மனசை எப்பயுமே நீங்கள் தூய்மையாக வச்சுருப்பீங்க. தெய்வத்தை வணங்குவீங்க. இறைவனை இதயத்தில் வைத்து கொண்டு தூய்மையான எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழையிறாருங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் காலையில் 8:33 மதியம் 2:33 வரைக்கும் பயணம் செய்கிறாருங்க. அதனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அது வரைக்குமே கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். சோர்வு, களைப்பெல்லாமே இருக்கும். அதனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மதியம் 2:33 வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் மதியம் 2:33 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மதியத்திலிருந்து கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. ஆனாலும் இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழையிறதுனால சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருங்க.
நாக்கு ருசிக்கு ஆசைப்பட்டு காரசாரமாக சாப்பிட்டுட்டு அப்புறம் வயிற்ற கலக்குதுன்னு சொல்லின்னு இருக்க வேண்டாம். இன்றைய தினம் எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகளை எடுத்துங்க. வாயு பதார்த்தங்களை தவிர்க்க பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் வாக்கிங், ஜாக்கிங் அதெல்லாம் கொஞ்சம் நல்லது. சின்னதாக ஒரு மூச்சு பயிற்சி உங்களை இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக வச்சுக்கோங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சுமார் தான். அவசரப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க. வாடிக்கையாளர்கள் யாராக இருந்தாலும் கனிவாக பணிவாக பேசுகிறது நல்லதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைய தினத்தில் கொஞ்சம் வேலை சுமை இருக்கும். உங்கள்கிட்ட அந்த நாலேஜ் இருக்கா அப்படின்னு மேலத்துலேருந்து உங்களுக்கு சின்ன சின்ன டெஸ்ட் வைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால ஏதாவது குறுக்கு கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் சரியான பதிலை கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கோவிலுக்கு நாம் வேண்டிக்கிறதுக்கு போகிறோங்க. பரிகாரத்துக்காக கோவில் போகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. கோவில் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த புனித நீர்க்குளம் இருக்கு இல்லைங்களா, அதில் நாம் நீராடுவது நல்லதுங்க. அந்த புனிதமான புஷ்கரம் இருக்கு இல்லைங்களா, அதில் நாம் நீராடுவது நல்லது. ஏன்னா அந்த மாதிரியான அந்த புனித குளத்திற்கு அதில் நாம் நீராடுவது புனித நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இறைவனை நினைத்து கொண்டு ஒருமுகமாக இறைவனை மனதிலே வைத்து கொண்டு அந்த இடத்திலே இருக்கக்கூடிய அந்த புஷ்கரத்திலே, அந்த நீர்நிலையிலே, அந்த கோவிலுடைய திருக்குளத்திலே நாம் நீராடினால் நமக்கு எல்லா புண்ணியங்களும் நிச்சயமாக சேருங்க. நம்முடைய கோவில்கள் பார்த்திங்கன்னா தனி வரலாறு இருக்கும். 2000 வருஷத்துக்கு முற்பட்டதாக இருக்கும், 3000 வருடங்களுக்கு முற்பட்டதாக இருக்கும். பல மன்னாதி மன்னர்களெல்லாம் அந்த கோவில் குளத்திலே நீராடி நிறைய நன்மைகளை பெற்றிருப்பாங்க. அதுக்கு தனி வரலாறு இருக்குது. அதுக்கு தனியாக பல சான்றுகள் எல்லாமே இருக்கும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய புனிதமான அந்த புஷ்கரமாகிய திருக்குளத்திலே நாம் நீராடும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். சிலர்லாம் அங்கே போய் உட்கார்ந்து பல் தேய்ச்சின்னு இருப்பாங்க. புனிதமான புஷ்கரம், அந்த திருக்குளம், கோவிலுடைய திருக்குளம்னாலே நாம் அதில் இறங்கும்போதே ஏற்கனவே நம்ம குளிச்சுட்டு தான் சுத்தபத்தமாக இருந்து தான் அந்த குளத்தில் இறங்கி இறைவனை நினச்சி நாம் நீராடணுமே தவிர ஏதோ நாம் சுற்றுலாவுக்கு வந்திருக்கிறோன்னு நினச்சிக்கிட்டு அங்கே பல் தேய்ச்சி குளிக்கிறது, அப்புறம் அந்த ஆடைகளெல்லாம் அந்த குளத்திலே விட்டுட்டு வர்றது. சிலெல்லாம் திருநள்ளாறு போனால் ஏதோ மாமியார் வீட்டுக்கு வந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளித்து அந்த உடுத்தின துணியெல்லாம் அந்த திருக்குளத்திலே விட்டுட்டு வராங்க. அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஏன்னா தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்கக்கூடாது, தண்ணீரை அசுத்தப்படுத்தக்கூடாதுன்னு பழமொழி இருக்குதுங்க. தண்ணின்னா என்ன? அது சந்திரனோடது. சந்திரன் யார்? நமக்கு மாதுர்காரகன், மதி, புத்திக்கு உரிய கிரகம், சமயோஜித புத்திக்கு உரிய கிரகம். சந்திரன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், அறிவு நல்லாயிருக்கும், அம்மா நல்லவங்களாக அமைவாங்க, அம்மாவோட ஆசீர்வாதம் அப்போ தான் கிடைக்கும். இந்த மாதிரி சந்திரனுடையது தான் தண்ணீர். அப்போ அந்த தண்ணீரை நம்ம அசுத்தப்படுத்துகிற மாதிரி திருக்குளங்களில் நீராடும்போது எந்த விஷயமும் செய்யக்கூடாது. துணியெல்லாம் கழட்டி போட்டு வர்றது, அப்போ தான் தோஷம் விலகும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் துணியை கழட்டி போடுறீங்களா, திருக்குளத்தில் நீராடி விட்டு கரைக்கு இந்த பக்கமாக நீங்கள் அந்த துணியை ஒரு இடத்துல அதை சேர்க்கலாம். அந்த வைக்கப்பட்டிருக்கிற அந்த துணி சேர்க்குற இடத்துல அதை நீங்கள் சேர்க்கலாம். அது மாதிரி சேர்க்குறதுல ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா புஷ்கரம் அப்படின்னா புனிதம். அதே மாதிரி அந்த வருணனுடைய மைந்தன் புத்திரன் தான் புஷ்கரன். அதனால தான் பார்த்துக்கணுங்க. அதே போல் ஆரஞ்சு நிற ஆடைகள், வெள்ளை நிற ஆடைகள், மஞ்சள் நிற ஆடைகள், கிரே, சில்வர் கிரே நிற ஆடைகள், ரோஸு, பிங்க்கு, காவி நிற ஆடைகள், இதெல்லாம் உடுத்தி நாம் புஷ்கரத்தில் அந்த புனித நீரில் நீராடுவது ரொம்ப நல்லதுங்க. ஒற்றை ஆடை அணிந்து நீராடக்கூடாது. இடுப்பில் ஒரு தூண்டை கட்டிட்டு போயிட்டு திருக்குளத்தில் நாம் நீராடக்கூடாது. அதனால் நமக்கு எந்த பலனும் இருக்காது. அதே போல் கருப்பு நிற ஆடைகள் அணிந்து திருக்குளத்தில் நீராடக்கூடாது. சிவப்பு நிறம், பச்சை நிறம், நீல நிற ஆடைகள் இதெல்லாம் நம்ம தவிர்க்கிறது நல்லதுங்க. பண்டைய நூல்களில் நம்முடைய வேத
வேத ஆகமங்களில் கழுத்திலே மாலை அணிந்து, அதாவது பூமாலை அணிந்து நாம் புனித நீராடினால் இன்னும் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி இந்த அமைப்பை பார்க்கும் பொழுது முக்கியமாக பார்த்திங்கன்னா மேஷராசிக்காரங்களுக்கு சந்திரன் யாராக வராரு? 4வது வீட்டுக்குரியவராக வராரு. அப்போ நீங்கள் அந்த குளத்தில் போய் தண்ணீரை அசுத்தப்படுத்துனீங்கன்னா அம்மாவோட ஆசீர்வாதம் கிடைக்காது, வண்டி வாகனம் ஒழுங்காக அமையாது, அதுக்கு அடுத்து வீடு அமையாது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். நாங்கள் போனேன், குளத்தில் குளிச்சுட்டு வந்தேன், ஆனால் நல்லது நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடாது. முறையாக திருக்குளத்தில் நீராடுவது நல்லது, தூய்மையுடன் நீராடுவது நல்லது. ஏற்கனவே குளிச்சுட்டு வந்து தான் திருக்குளத்தில் நீராட வேண்டும். ஏன்னா கோவில் திருக்குளங்கிறது புனிதமானது. அந்த மாதிரி பாருங்கள். இப்போ ரிஷபராசிக்கு சந்திரன் யார்? 3க்குரியவர், தைரியம், அதுக்கு அடுத்தது ஆடை அணிகலன்கள், சகோதரம், எல்லாத்துக்கும் உரியவர். அப்போ நீங்கள் ரிஷபராசிக்காரங்க திருக்குள நீரை அசுத்தப்படுத்திட்டு வந்தால் சகோதரனால் பிரச்சனை வரும். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் நாம் திருக்கோவில்களுக்கு செல்வோம், பரிகாரங்களுக்காக நாம் திருக்குளத்திலே நீராடும் பொழுது ஆகம விதிகளில் சொல்லப்பட்டபடி நாம் நீராடுவோம், அனைத்து இன்பங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரும் அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.